வெல்கம் டு எடியம் அகாடமி. டிஎன் செட் இப்போ 2025 மார்ச் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஆர்பி பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இவங்க டிஆர்பி சைட்ல இருந்து நமக்கு எதுவுமே இது வரைக்கும் வரல. ஆல் டிக்கெட் பத்தி டைரக்டா கொடுத்துட்டாங்க. பட் இதுல என்னெல்லாம் இருந்துச்சு? ஏன்னா சில பேர் எனக்கு இன்னைக்கு வந்த ஒரு கால்ல என்ன கேக்குறாங்க, மேம் எங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கா? சோ அப்பதான் எனக்கு தோணுச்சு, இன்னமும் சில பேருக்கு சிலபஸ்லயே டவுட் இருக்கு. ஓகே. சோ அவங்க என்னலாம் இதுல குடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சிலபஸ்ல டவுட் பண்ணாதீங்க. முதல்ல சிலபஸ தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2னா என்ன? நீங்க எதெல்லாம் படிக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது அப்ப வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருந்தது. இதெல்லாம் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் தான். சோ பெருசா இதுல ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கலாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இல்லையா? இங்கேயும் ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் டிஎன்செட் பத்தி இருக்கு. நீங்க எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுல குடுத்துருக்காங்க. இதுல நமக்கு அந்த அளவு இல்ல. ஓகேவா? சோ இத பத்தி இங்கேயும் எதுவும் இல்ல. ஆல் டிக்கெட் வரும், ஷால் பி டவுன் அப்ப அவங்க சொன்னதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இப்ப எங்க டவுட் நெறைய பேருக்கு இருக்குன்னா, சிலபஸ்ல தான் நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. இல்லையா? அதே மாதிரி இது எல்லாமே என்ன இருக்கோ எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கரெக்ட்டா நம்ம போயிரணும். அதெல்லாம் தான் இருக்கு இந்த இடத்துல. ஓகே. இதெல்லாம் அதே தான் இருக்கு இந்த இடத்துல. ஓகே. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இத பார்த்துட்டு தான் நீங்க போட்டிருப்பீங்க. இல்லையா? மாஸ்டர்ஸ்ல 55 டிகிரி அதெல்லாமே போட்டிருப்பீங்க. ஓகே. ரிசர்வ் கேட்டகரிக்கு இருக்கு. அவங்களுக்குலாம் நமக்கு 50% எடுத்தா போதும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க போட்டீங்க. சோ இதெல்லாம் விட்டுருவோம். ஓகே. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு அப்பியர் இன் தியர் சப்ஜெக்ட் ஆஸ் தேர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்லி. அத பார்த்து தான் நீங்க போட்டிருப்பீங்க. இல்லையா? சோ இதுல நமக்கு மொத்தம் 43 சப்ஜெக்ட்ஸ்ல இவங்க கண்டக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல தாங்க நெறைய பேருக்கு டவுட்டு. பேப்பர் 1 மேம். எனக்கு இன்னைக்கு டீச்சிங்கும், ரிசர்ச் ஆப்டிட்யூட் இந்த பேப்பர் 1ஓட பேரு ஆக்சுவலா டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட், யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் மட்டுமே நெறைய பேர் படிச்சுட்டு ஓரளவு முடிச்சுட்டோம்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. இல்ல. நமக்கு பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நமக்கு 10 யூனிட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 யூனிட் இருக்கு. டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட்ங்கிறது அந்த பேப்பரோட பேரு. ஜெனரல் பேப்பரோட பேரு என்னன்னா, டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட் அவ்வளோதான். இதுல நமக்கு 10 யூனிட் இருக்கு. நான் எல்லாமே இப்ப நான் சொல்றேன். சோ, இந்த கம்யூனிகேஷன் நேத்து நான் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்த மெசேஜ்ல நான் பார்த்தப்போ, இது எங்களுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. ஓகே. சோ, நமக்கு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் இப்ப நான். எதெல்லாம் இருக்குன்னா, மொத்தம் நான் எல்லாத்தையும் பின்னாடி இப்ப சொல்றேன். டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட் பேப்பர் 1ங்கிறது ஈவன் யுஜிசியும் அப்படிதான் போடுவாங்க. ஈவன் யுஜிசி புக் நீங்க எதனா வாங்குனாலும், பேப்பர் 1 புக்ல அவங்க டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட்ன்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? வெறும் அந்த 2 யூனிட்ட மட்டுமே நெறைய பேர் படிச்சுட்டு கம்யூனிகேஷன் இல்லன்னு நெனச்சுக்கிறாங்க. கிடையாதுங்க. நமக்கு மொத்தம் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் 10 யூனிட் இருக்கு. ஓகேவா? அந்த பேப்பரோட பேர் அவங்க எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் போட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த மனோன்மணியம் அப்ப வந்தது இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் போட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஓகே. அ இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வேற எங்க? யுஜிசியோட அதே மாதிரி பேப்பர் 1ல என்னலாம்? இவங்க என்ன போட்டிருக்காங்க? யுஜிசி மாரியே தான் பண்ண போறோம்ன்றத போட்டுட்டாங்க. The TN set would be conducted in the pattern of UGC NET. Accordingly, the test will consist of 2 papers as in UGC NET. எப்பயுமே யுஜிசி நெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும், நமக்கு பேப்பர் 1ன்னு ஒண்ணு இருக்கும். பேப்பர் 2ன்னு 2 இருக்கும். பேப்பர் 1ல வந்து நமக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 50 கொஸ்டின்ஸ் இந்த பேப்பர் 1ங்கிறது காமன். நீங்க என்ன பேப்பர் 2 எழுதினாலும், அந்த சிலபஸ் உங்களுக்கு காமன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது. The test will consist of 2 papers, paper 1 and paper 2. Paper 1 will be common to all the candidates, while paper 2 will be based on the PG subject chosen by the candidate. ஞாபகம் வச்சுக்கோங்க. Both the papers are only of objective type and multiple choice. நமக்கு MCQல இருக்கும். In CBT mode, there will be no break between the papers. 3 hours நமக்கு continuous இருக்கும். CBT modeல.
ஓகேவா? பேப்பர் 1 முடிச்சுட்டு தான் பேப்பர் 2க்கு போணும்னு இல்ல. ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 முடிச்சுட்டு கூட பேப்பர் 1க்கு வரலாம். யுஜிசி நெட்ல அப்படித்தான். ஓகே. நம்ம எது கம்ஃபர்டபிள், நம்ம எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அதுல கூட நம்ம பண்ணலாம். சோ இவங்க மென்ஷன் பண்ணது, இதெல்லாம் வந்து ஹைலைட்டட் தவிர, இங்க பாருங்க சிலபஸ் ஃபார் டிஎன் செட் வில் பி த சேம் அஸ் இன் யுஜிசி நெட் ஆர் சிஎஸ்ஐஆர் நெட். உங்க மாஸ்டர் 2 உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட் யுஜிசி நெட்டா, சிஎஸ்ஐஆர் நெட்ல இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த வெப்சைட்ல இருக்கிற அந்த பேப்பர் 2 சிலபஸையும் பார்த்துட்டு, அத படிங்க. இவங்க தனியா போடல. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்ப இவங்க தான் கண்டக்ட் பண்ணதா இருந்துச்சுல்ல, வில் நாட் செண்ட் த சிலபி டு த கேண்டிடேட்ஸ் இண்டிவிஜுவலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யுஜிசி நெட் எக்ஸாம் யுஜிசி நெட் வெப்சைட்ல என்ன சிலபஸ் போட்டிருக்காங்களோ, அதுதான் நமக்கு. ஓகேவா? So medium of the question paper shall be in English only, except paper 2 of language subjects. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், அரபிக், இந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு அண்ட் உருது. The medium of question paper இங்கிலீஷ்ல இருக்கும். எக்ஸெப்ட் அந்த பேப்பர் 2 தவிர. இதையும் பார்த்துக்கோங்க. The medium of question paper shall be in English only, except அந்த பேப்பர் 2 லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு மத்த லாங்குவேஜ்ல இருக்கும்னு போட்டிருக்கிறது. இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. பட் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படிதான் குடுத்திருக்கு. There is no negative mark for incorrect answers. இதுல நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓகேவா? சோ இது எல்லாம் அப்ப நமக்கு வந்தது. நமக்கு டிஆர்பில இருந்து இப்படிதான் இருக்கும்னு எதுவும் சொல்லல. சோ இத தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். யுஜிசி நெட் பேப்பர் 1ல இன்னமும் நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. நமக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 10 யூனிட்லுமே ஃபர்ஸ்ட் வந்து டீச்சிங் ஆப்டிட்யூட் சொல்லுவோம். ஓகேவா? இதுல எல்லாமே டீச்சிங் ரிலேட்டட் நெறைய இருக்கு. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் அந்த மாரி நெறைய இருக்கு தியரீஸ். 2வது நம்மளுக்கு என்னன்னா, ரிசர்ச் ஆப்டிட்யூட். இந்த ரிசர்ச் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். அதுல நெறைய இருக்கு. பிளாஜியரிசம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நானே நெறைய வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க. அடுத்தது யூனிட் 3 வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து என்னன்னா, நம்ம பேசேஜ படிச்சுட்டு எழுதுறது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்தது யூனிட் 4 வந்து நமக்கு கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் போட்டோன தான் எனக்கு மெசேஜ் பார்த்துட்டு தான் எனக்கு தோணுச்சு, இன்னமும் நெறைய பேருக்கு சிலபஸ்ல டவுட் இருக்கு. ஓகேவா? யுஜிசி நெட் எழுதியிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டா எழுதுறவங்களுக்கு டவுட் இருந்திருக்கு. சோ யூனிட் 4 நம்ம கம்யூனிகேஷன் நமக்கு இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். ஓகே. யூனிட் 5 நமக்கு மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். அதுக்கப்புறம் யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல கொஞ்சம் மேத்ஸ் சம்ஸ்லாம் வரும். லாஜிக்கல் ரீசனிங்ல கொஞ்சம் மூட்ஸ், ஃபிகர்ஸ், சிலாஜிசம், இந்தியன் லாஜிக் அந்த மாதிரி கொஞ்சம் வரும் நமக்கு. அடுத்தது யூனிட் 7 நமக்கு என்ன இருக்குன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஓகேவா? அடுத்தது யூனிட் 8 நமக்கு ஐசிடி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு டேபிள் குடுத்துட்டு எப்படி நம்ம பண்றோம். ஓகே. யூனிட் 8ல நமக்கு ஐசிடி இருக்கு. இதுல கொஞ்சம் நம்பர் சிஸ்டம்னு வரும். இப்ப நார்மலா இப்ப என்னலாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் இருக்கு அதுல. ஓகேவா? யூனிட் 9 என்னன்னா, பீப்பிள் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு அந்த என்வைரன்மென்டல் சேஞ்சஸ் எது? அடுத்தது யூனிட் 10ங்கிறது ஹையர் எஜுகேஷன். சோ இந்த 10 யூனிட்டுமே நமக்கு யுஜிசி நெட் பேப்பர் 1ல இருக்கு. இவங்க தனியா நமக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேவா? சிலபஸ் ஃபார் டிஎன் செட் வில் பி த சேம் அஸ் இன் யுஜிசி நெட்ன்னு குடுத்ததுனால, அந்த பேப்பர் 1 எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதுல இவங்க மென்ஷன் பண்ணதுலயும் 10 யூனிட் இருக்கும். பாருங்க, அசஸ் த ஜெனரல் நாலேட்ஜ். சோ ஜெனரல் நாலேட்ஜும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஹையர் எஜுகேஷன்லயும் கொஞ்சம் ஜெனரல் நாலேட்ஜ் வரும். அதுவும் தெரிஞ்சுக்கணும். டீச்சிங் கேப்பபிலிட்டீஸ்ங்கிறது அந்த டீச்சிங் ஆப்டிட்யூட்ல வர்றது. ரிசர்ச் ஆப்டிட்யூட்ல வர்றது தான் அந்த ரிசர்ச் ஆப்டிட்யூட். அந்த ரீசனிங் எபிலிட்டி என்னன்னா, அந்த லாஜிக்கல் ரீசனிங் அங்க வர்றது. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்தது ஹையர் எஜுகேஷன் அந்த யூனிட் 10ல வர்றது. ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே. இதுல நமக்கு கரண்ட் நாலேட்ஜ் தெரியணும். அதே மாதிரி யுஜிசி நெட்ல நேஷனல் லெவல்ல கேட்பாங்க. பட் டிஎன் செட்னால நம்ம ஓரளவு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு? அங்க எப்படி யூனிவர்சிட்டீஸ் இருக்கு? கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எத்தன ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு? சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு? அதெல்லாமும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது ஹையர் எஜுகேஷன்ல. ஓகேவா? சோ தமிழ்நாடு லெவல்லயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேட்கலாம். அடுத்தது பீப்பிள் டெவலப்மென்ட் இன் என்வைரன்மென்ட். இதுதான் அங்க நமக்கு வந்து யூனிட் 9ஆ இருக்கிறது.
நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூடும் இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங் தான் அவங்க ரீசனிங் எபிலிட்டின்னு குடுத்துருக்காங்க. மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட். அடுத்தது டைவர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங் கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா கொஸ்டின்ஸ்லயும் கேட்பாங்க. அடுத்தது அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஆஃப் த கேண்டிடேட். இது இந்த கொஸ்டின்ஸ் இந்த நமக்கு இருக்கிற இந்த யூனிட்ல அவங்க கேட்கிற விதம் அது. ஓகேவா? சோ, இத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும், ஆனா இந்த இடத்துல சிலபஸ் ஃபார் டிஎன்செட் வில் பி த சேம் அஸ் இன் யுஜிசி நெட்ன்னு குடுத்ததுனால, நம்ம கண்டிப்பா யுஜிசி நெட்டோட சிலபஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜெனரல் பேப்பர் பேரு தான் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா, அதுல 10 யூனிட் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஜெனரல் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஒன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட். அந்த பேரு ஈவன் யுஜிசி நெட்டும் இப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூடுன்னு. அதுக்காக வெறும் இந்த 2 யூனிட் மட்டும் படிச்சுட்டு போவாதீங்க. ஓகேவா? யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட், யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட். அதுக்கப்புறம் பின்னாடியே 8 யூனிட் நமக்கு இருக்கு. என்ன அதுலனா 8 யூனிட் அப்படி போய் இது கூட ரிலேட் ஆயிருக்கும். அதுதான் எல்லாமே ஹையர் யூனிவர்சிட்டீஸ் பத்தி. நம்ம எப்படி லாஜிக்கல் ரீசனிங் அத பத்தி தான். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் எல்லாருக்குமே. சோ, ஏன்னா எனக்கு கம்யூனிகேஷன் இருக்கான்னு ஒருத்தவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. ஒருவேள சிலபஸ்லயே நெறைய பேருக்கு டவுட் இருக்குன்னு. ஓகேவா? சோ, நல்லா பார்த்துக்கோங்க. பேப்பர் 1ங்கிற பேப்பர் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட். பட் 10 யூனிட் அதுல இருக்கு நமக்கு. ஓகேவா? ஓகே. ஓரளவு டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும். பேப்பர் 2ல இன்னும் சிலபஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஒரு தடவ யுஜிசி நெட் வெப்சைட் குள்ளேயே போயிட்டு ஃபர்ஸ்ட் சிலபஸ பாருங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த சிலபஸ பார்த்துட்டு, அத எழுதிட்டு, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா எதுனா வீடியோஸ் இருந்தா பாருங்க. இல்ல புக்லயே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்லயே நமக்கு டைம் போயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன். தேங்க் யூ.